ஊட்டி 128வது மலர் காட்சியை உதகை சட்டமன்ற உறுப்பினர் போஜராஜன் துவக்கி வைத்தார். பூங்காவிற்கு வரும் சுற்றுலா பயணிகளின் கண்களை கவரும் வகையில் 7 லட்சம் வண்ண மலர்களை கொண்ட பிரம்மாண்டமான மலர் அலங்கார வடிவமைப்புகள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. இதனை பூங்காவிற்கு வரும் சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்து புகைப்படங்கள் எடுத்து மகிழ்ந்தனர். சுற்றுலா பயணிகளின் கண்களை கவரும் வகையில் வண்ண கொய் மலர்கள், கிரைசாந்திமம், ரோஜா உள்ளிட்ட 7 லட்சம் மலர்களை கொண்டு சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தின் பிரம்மாண்டமான நுழைவு வாயில், மகாபலிபுரம் கோயில், திருவாரூர் தேர், திருவள்ளுவர் சிலை, தமிழக வரைபடம் உள்ளிட்ட 26 மலர் அலங்கார வடிவமைப்புகள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. அதேபோல் 50,000 மலர் தொட்டிகளில் பூத்து குலுங்கும் வண்ண மலர்கள் சுற்றுலா பயணிகளின் பார்வைக்காக மலர் மாடத்தில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. முன்பு பூங்காவில் பூத்து குலுங்கும் மலர்களுக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுத்து மக்கள் அதனை காட்சி மேடையில் கண்டு ரசித்தனர். ஆனால் தற்போது பல்வேறு உருவங்களில் மலர்களை பதிய செய்து மலர் சிற்ப விழாவாக மலர் காட்சியை மாற்றிவிட்டது ஏற்புடையதல்ல என மக்கள் கூறுகின்றனர். 128வது மலர் கண்காட்சி துவக்க விழா இன்று நடைபெறுகின்றது என்ற அழைப்பின் காரணமாக இங்கு நான் வந்திருக்கின்றேன். இப்பொழுது சில அரங்குகளை எல்லாம் பார்த்தேன். மிக சிறப்பாக செய்திருக்கிறார்கள். மக்களும் ஆர்வமாக இங்கு வந்திருக்கிறார்கள். ஆனால் மனதிலே ஒரு சிறு குறைபாடு எனக்கு இருக்கின்றது. 128வது ஆண்டு ஒரு பாரம்பரியமிக்க ஒரு மலர் காட்சி விழா என்பது தமிழகம் மட்டுமல்ல, பாரத தேசம் முழுவதும் சுற்றுலா பயணிகள் எல்லாம் இங்கு வந்திருந்து இந்த குழு சீசனில் இங்கெல்லாம் அவருடைய மகிழ்ச்சியை தெரிவித்து குழந்தைகளுடன் ஆர்வமுடன் பங்கேற்பதை எல்லாம் நாம் பார்க்கின்றோம். ஆனால் இந்த ஆண்டு ஒரு துவக்க விழா என்பது ஒரு சிறப்பாக செய்திருந்தால் இன்னும் மனதிற்கு ஒரு நிறைவை தந்திருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். இனி வருகின்ற காலங்களிலே அதிகாரிகள் அதை புரிந்து கொண்டு நல்ல முறையிலே செய்வார்கள் என்ற எதிர்பார்ப்பை இதன் மூலம் நான் பதிவு செய்ய விரும்புகின்றேன். நன்றி, வணக்கம்.
Thank you.